बाबर को लाया कौन? बाबर को इब्राहिम लोदी को हराने के लिए राणा सांगा लाया था। வணக்கம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், காவல்துறை, அரசாங்கம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தை இந்த நாட்டு மக்கள் மதிக்கிறார்களா? அரசியல்வாதிகள் மதிக்கிறார்களா? பியூரோக்ராட்ஸ் மதிக்கிறார்களா? அல்ல அனைவருமே அதை நசுக்கக்கூடிய வேலையை தொடங்கிவிட்டார்களா? எந்த அரசியல்வாதி புல்டோசர் ஆக்ஷனை கையில் எடுத்தார்களோ இன்னைக்கு அதே புல்டோசர் ஆக்ஷனை இந்த நாட்டு மக்களும், அதே தவறை இந்த நாட்டு மக்களும் செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்பதை நான் எடுத்துக்காட்டினால் நம்புவீர்களா? இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி சுதந்திரம் மட்டுமல்ல, சுதந்திரத்துக்கு பின்பு கிடைத்த கான்ஸ்டிடியூஷன் என்கிற இந்த அதிகாரம், பேச்சுரிமை, ஆர்டிகல் 19. கேள்வி கேட்கலாம், அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்கலாம், சிஸ்டத்தை பார்த்து கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதில் கொடுக்க ஸ்தானத்தில் தான் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். புல்டோசர் ஏற்றுவதற்காக, உங்களுடைய குரலை, உங்களுடைய பேச்சுரிமையை நசுக்குவதற்காக கிடையாது. ஆனால் கடந்த 2 நாட்களாக, இன்னும் சொல்ல போனால் கடந்த 10 ஆண்டுகளாக என்னதான் நடந்திருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த நாட்டிற்கக்கூடிய சட்டத்தை, இந்த நாட்டிற்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை, டெமோக்ரஸியை அனைத்தையுமே சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். இதுதான் இந்த நாட்டின் உண்மை முகம், கோர முகம். 4 இன்சிடென்ட்ஸ்களை நான் பற்றி பேசினேன். குனால் காம்ரான், சவுக்கு சங்கர், ராம்ஜிலால் மற்றும் ஃபஹீம் கான். இந்த 4 இன்சிடென்ட்ஸ்களையுமே நீங்க ஒவ்வொன்றாக பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த நாட்டை குண்டா ராஜாக நாம் மாற்றிவிட்டோம். நீங்க, நான் அனைவருமே வேடிக்கை மற்றும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒழிய வேறு எதுவுமே நீங்க செய்யவில்லை. குனால் காம்ரான், அவருடைய தவறு என்ன? ஒரு காமெடியன் மேடையில் ஏறி மகாராஷ்டிராவில் நடந்த உண்மையை வெளிக்காட்டினாரே ஒழிய, எப்படி சிவசேனாவில் இருந்து உடைந்து, என்சிபியில இருந்து உடைந்து இன்னைக்கு பிஜேபியுடன் கை கோர்த்து நிற்கிறது. எப்படி சிவசேனாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடன் இருக்கக்கூடிய ஒரு 30-40 எம்எல்ஏக்களை கூட்டி தனக்கு தேவைப்படக்கூடிய அந்த அரசியல் லாபத்திற்காக தன்னுடைய கட்சியை பிரித்து பிஜேபியுடன் கை கோர்த்து அங்கு அரசாங்கத்தை அமைத்தார். அவர் துரோகியா இல்லையா என்கிற அந்த கேள்வி, அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இன்டாலரன்ஸ். அந்த மேடையை போய், அந்த ஸ்டுடியோவை போய் உடைத்து விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள். இன்னைக்கு வரை 11-12 நபர்கள் மீது வழக்கெல்லாம் போடப்பட்டன. ஆனால் யாரையுமே கைது செய்யவில்லை. காரணம், அரசாங்கம், ஆளும் கட்சி பக்கபலமாக நிற்கிறது. The so-called jokers doesn't even understand that there is a judiciary in this country. இந்த நாட்டில் ஒரு சட்டம் என்பது இருக்கிறது, நீதிமன்றங்கள் என்பது இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் விவகாரத்திற்கு நான் வந்து விடுகிறேன். அவர் என்ன பேசினார், என்ன பேசவில்லை, அந்த விவகாரத்திற்குள் நாம போக தேவையே கிடையாது. 2 மாதத்துக்கு முன்பு துப்புரவு தொழிலாளர்களை பற்றி ஏதோ பேசினார் என்று ஒரு சர்ச்சை. அதுக்கப்புறம் நேற்றெல்லாம் நீங்க பார்த்தீர்களா, பல்வேறு டிவி மீடியாக்களில் சவுக்கு சங்கருடைய ஸ்டேட்மெண்ட், ஒரு ஊழல் நடந்தது, அந்த ஊழலை நான் எக்ஸ்போஸ் செய்து விட்டேன், அதனால் இவர்கள் ஒரு ஆக்ஷனில் இறங்கி இருக்கிறார்கள். இந்த பக்கம் சவுக்கு சங்கர், இந்த பக்கம் செல்வ பெருந்தகை. இந்த இடத்தில் நீங்களும் நானும் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை நாம் மறந்துவிட்டோம். இந்த வழக்கிற்குள்ள நான் ஆழமாக போக விருப்பப்படவில்லை. ஏன்னா சவுக்கு சங்கர் அவருடைய ஒப்பீனியனை அங்கங்க பேசிக் கொண்டிருக்கிறார். மற்ற நபர்கள் அதிலிருந்து கோபம் அடைந்து அவருடைய வீட்டுக்கு சென்று விட்டார்களாம். அதற்கான போலீஸ் பெர்மிஷன் எல்லாம் கிடைத்ததாம். அதாவது அந்த போராட்டத்திற்கு பெர்மிஷன் எல்லாம் வாங்கினார்களாம். அதே நேரத்தில் ஒரு பெண்மணி லைவ் போட்டுக்கொண்டு, ஃபேஸ்புக் லைவ் போட்டுக்கொண்டு ஒரு நபருடைய வீட்டுக்குள் புகுந்துவது மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் மலத்தை கொட்டியிருக்கிறார்கள்.
மனிதர்களுடைய கழிவை கொட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் என்னுடைய கேள்வி இங்கேதான். உங்களுடைய போராட்டத்தின் மீது எந்த விதமான தவறும் கிடையாது. சவுக்கு சங்கர் தவறாக பேசியிருந்தால் நிச்சயமாக நீங்க போராடுங்கள், கேள்வி கேளுங்கள், வழக்கை போடுங்கள், சிறையில் அடைத்து போடுங்கள். எந்த விதமான தவறும் கிடையாது. மன்னிப்பை கேட்க சொல்லலாம். அவர் சட்டத்திற்கு கீழே போய் அதற்கான பதிலை கொடுப்பார். ஆனால் ஒரு 70-75 வயதில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் யாரிடம் தைரியத்தை காட்டுகிறீர்கள்? 30-40 நபர்கள் ஒரு யூனிஃபார்மை மாட்டிக்கொண்டு உண்மையான ஒர்க்கர்ஸ்களா, உண்மையான சானிட்டரி ஒர்க்கர்ஸ்களான்னு நீங்க பார்த்தீர்கள்னா யாரிடமே எந்த விதமான அட்டையும் கிடையாது. இந்த இடத்திற்கு இந்த ஒட்டுமொத்த ஃபேஸ்புக் லைவை போட்ட பெண்மணி வாணி ஸ்ரீ என்கிற ஒரு காங்கிரஸ் தலைவியா. காங்கிரஸ்குள்ள கேட்டால் ஒரு தத்துக்குட்டி தலைவி என்று கூறுகிறார்கள். அப்போ தலைவரிடம் தன்னுடைய பெயரை புகழை உயர்ற்றிக்கொள்ள வேண்டும், ஷார்ட்கட் வழியில் நான் வளர்ந்து விட வேண்டும் என்று நினைத்து இந்த வேலையை பார்த்தாரா, அல்ல உண்மையிலேயே சவுக்கு சங்கர் கூறியபடி தூண்டிவிட்டு தான் இந்த வேலை நடந்ததா? இரண்டையுமே விசாரிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை. யாரை கைது செய்தீர்கள்? எத்தனை பேரை கைது செய்தீர்கள்? Again I'm telling you, neither I'm supporting Savukku Shankar, neither I'm supporting Selva Perunthagai. But the question is, அங்க நடந்த விஷயம் சரியானதா? யோசிச்சு பாருங்க. 70-75 வயதில் இருக்கக்கூடிய அந்த முதியோர், அந்த பெண்மணி அந்த இடத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு மணி நேரம் தனியாக உட்கார்ந்துருப்பாங்க, புலம்பி இருப்பாங்க. அவருடைய மகனை பற்றிய கொச்ச வார்த்தையாக வீடியோ காலில் பேசுவது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடன் எந்த அளவில் அங்க மிரட்டல் நடந்திருக்கிறதுன்னு நீங்க சிந்திக்க வேண்டும். அண்ட் திஸ் இஸ் ராங். இது தவறு. சவுக்கு சங்கர் பேசியதில் தவறு இருந்தால் நிச்சயமாக நீங்க வழக்கை போடுங்க. அதுக்காக தான் காவல்துறை இருக்கிறது, அதுக்காக தான் நீதிமன்றங்கள் இருக்கிறது. பட் திஸ் இஸ் நாட் த வே. உங்கள் கையில் சட்டத்தை எடுப்பது தவறு, தவறு, தவறு. ரெண்டாவது, இதுல பல்வேறு நபர்கள் கீழே கமெண்ட்ல எல்லாம் எழுதி வருவீங்க, நீங்க என்ன சார் சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்றீங்க? சாரி சார், இந்த இடத்தில் தவறை தவறாக காட்டுவதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய வேலை. அதை நான் செய்கிறேன். நீங்க ஒப்பீனியன் சேனல் மாதிரி இதை நம்பக்கூடாது. செல்வ பெருந்தகை அவர்களை மிகவும் நெருக்கமாக நன்றாக தெரிந்து கொண்ட என்னுடைய நண்பர் அவர். ஆனால் கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சவுக்கு சங்கர் அவர்களையும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் எந்த இடத்தில் தவறு இருக்கிறதோ அதை தவறை தவறாக தான் பேச வேண்டும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த இடத்தில் செல்வ பெருந்தகை அவர்களும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க போய் படித்து பார்க்கலாம். இந்த நடந்த சம்பவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். அந்த விளக்கம் ஆக்செப்டட். ஆனால் அதே நேரத்தில் சவுக்கு சங்கர் போய் கேட்ட கேள்விகள், நீங்க கைது செய்த ஒரு 4-5 நபர்கள், இவர்கள் உண்மையான குற்றவாளிகளே கிடையாது சார். ட்வீட் போட்டிருக்கிறார். டிஎன் போலீஸ் ஒபிஷியலுக்கு டாக் செய்து போட்டிருக்கிறார். வாணி ஸ்ரீ ஜெயக்குமார், வைசி ராகவன், ரோயபுரம் மணி, நாகை ஸ்ரீனிவாசன், இவர்கள்தான் உண்மையான குற்றவாளி. தயவு செய்து இவர்களை கைது செய்யுங்கள். This is what India. Is this what Tamil Nadu you and I want? சரி, அடுத்த விஷயத்துக்கு வந்து விடலாம். அதாவது புல்டோசர் ஆக்ஷன். உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தொடக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன், ரியாக்ஷன். யூபியில இருந்து தொடங்கி டெல்லி வந்தது, மத்திய பிரதேஷ் போனது, ராஜஸ்தான் போனது, அனைத்து இடங்களுமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பரவ தொடங்கிவிட்டது. மகாராஷ்டிரா உட்பட இன்னைக்கு இந்த புல்டோசர் ஆக்ஷனை பார்த்து வருகிறோம். ராம்ஜி லால் சுமன் ராஜ்யசபாவின் எம்பி, சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த ஒரு எம்பி. இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். அதாவது ஹூ பிராட் பாபர், பாபரை இந்தியாவிற்கு யார் அழைத்து வந்தார்கள்? ராணா சாங்காய் என்கிற ஒரு ஹிந்து மகாராஜா இப்ராஹிம் லோதியை தோற்கடிப்பதற்காக கூட்டி வந்தார். அப்ப எப்படி நீங்க பாபரை பற்றி பேசுகிறீர்களோ அதே போன்று நீங்க ராணா சாங்காவை பற்றியும் பேசணுமா இல்லையா? இல்லை என்றால் நீங்க துரோகி, தேச துரோகி என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார் ராஜ்யசபாவில். அந்த வார்த்தையெல்லாம் நீக்கப்பட்டது என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அடுத்த நாளே கர்ணி சேனா என்கிற ஒரு அமைப்பு, அவர்கள் வீடியோ பதிவில் சோசியல் மீடியாவில் வந்து இந்த நபரை கொச்ச வார்த்தையாக பேசி, யூ ஹாவ் அ சிஸ்டம்,
லா அண்ட் ஆர்டர் இருக்கிறது, சட்ட புஸ்தகம் இருக்கிறது, சட்ட திட்டங்கள் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது. நீங்க போகலாம், அந்த நபர் பேசியது தவறாக இருந்தால் அந்த நபரை கைது செய்ய வைக்கலாம். அனைத்துமே பார்க்கலாமா? இல்லையா? இல்லை. சோசியல் மீடியாவில் இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி அனைவருமே அந்த நபர் வீட்டு வாசலுக்கு வரும்படி ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக கையில் கட்டைகளை கம்புகள் எடுத்து சென்று இந்த எம்பி வீட்டில் அனைவருமே புகுந்து விட்டார்கள். யார் இந்த நபர்கள்? ஒரு கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், வீடியோ போட்டு வீடியோ வழியாக தூண்டப்பட்ட மக்கள். ஆக போன உடனேயே வெளியில வைத்திருந்த சேர், டேபிள், குர்சி இதெல்லாம் போட்டு உடைத்து, சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அவர்களும் அந்த இடத்திற்கு வந்து 2 தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மோதிக்கொண்டார்கள். ஆனால் குளிர்காயக்கூடிய நபர் யார்? ஒரு நபர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார், இன்னொரு நபர் அங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரிதான் சவுக்கு சங்கருடைய விவகாரம். ஒரு இடத்தில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார். ஒரு கூட்டம் அவருடைய வீட்டுக்கு போய் கழிவெல்லாம் கொட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டியை, ஒரு முதியோரை தவறாக பேசி மிரட்டி, யார் பாதிப்பில் இருக்கிறார்கள்? அந்த மூதாட்டி, அந்த தாய். அவர் எதுவும் தவறு செய்தாரா? அவர் ரோட்டில் போய் பேசினாரா? அவர் மீது என்ன குற்றம், எந்த வெஞ்சன்ஸை வைத்து நீங்க அந்த வேலையை பார்த்தீர்கள்? குணால் காம்ரான் ஒரு ஜோக் அடிச்சார், தன்னுடைய யூடியூபில் அந்த வீடியோவை போட்டு விட்டார். நடந்த விஷயத்தை தானே அவர் ஜோக் வழியாக எடுத்து காட்டியிருக்கிறார். எந்த தவறு? அவர் மீது உங்களுக்கு தவறு இருந்தால் போங்க, எஃப்ஐஆர் போடுங்க, உள்ள தூக்கி போடுங்க, வழக்குகளை போடுங்க. இதுதானே இந்த சட்டத்திட்டம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறது. இதற்காக தானே சட்டம் இருக்கிறது. இந்த ராம்ஜிலால் வீட்டுக்கு போன கூட்டத்தை, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். புல்டோசரை எடுத்து சென்றிருக்கிறார்கள் அவருடைய வீட்டை இடிப்பதற்காக. எங்கிறது வந்திருந்தது தைரியம்? ஒரு நபர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தால் அரசாங்கம் எடுத்துக்காட்டியது தானே இன்னைக்கு மக்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். நாங்களும் புல்டோசரை ஏற்றி எந்த விதமான வீட்டை, எந்த விதமான ரோட்டையும் இடித்து விடலாம், யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார்கள் என்று டெல்லியில் அதுதான் நடக்குது. எத்தனையோ ஆண்டுகளாக ரோடுகளுடைய பெயர், இஸ்லாமியருடைய பெயர் இருந்தால் அந்த பெயரை அழித்து இவர்கள் நினைக்கும்படி ஒரு பெயர் சூட்டு விழா. நகரங்களுடைய பெயரை மாற்றி விடுகிறீர்கள். எந்த விதமான அத்தாரிட்டியும் கிடையாது இந்த நபர்களுக்கு, ஆனால் அதை செய்கிறார்கள். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஆரங்கசேப் 300 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு ராஜா, இஸ்லாமியர், அவருடைய சமாதி நாக்பூரில் இருக்கிறது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த இடம் பாதுகாப்பாக வைத்திருக்கணும் இந்த நாட்டு மத்திய அரசாங்கத்துடைய பொறுப்பு. 2 அமைப்புகள், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், அவர்கள் ஒரு கூட்டமாக கிளம்பிட்டார்கள். அந்த சமாதியை அகற்ற வேண்டும். இந்த நாட்டின் எதிரி அவர். வரலாற்றை மாற்ற முடியுமா? சாவர்கர் இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, ஹேட்கேவார் கலந்து கொள்ளவில்லை, RSS கலந்து கொள்ளவில்லை. அந்த வரலாற்றை உங்களால் மாற்ற முடியுமா? நாங்கள் தான் தேசபக்தர், நாங்கள் தான் ஹிந்து மதத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாமியர்கள் இந்து மதத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் போன்ற எத்தனை வதந்திகளை, எத்தனை பொய்களை நீங்க பேச முடியும்? சிந்தித்து பாருங்கள். அந்த இடத்தில் ஒரு கலவரம் வெடிக்கிறது. இந்த பக்கம் VHP and பஜ்ரங் தள் என்றால், அந்த புறம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பெயர் ஃபஹீம் கான். அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்ததற்கான ஒரு மாஸ்டர் மைண்ட் என்று எடுத்து காட்டுகிறார்கள். கைதும் செய்து விட்டார். சட்டம் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சில நாட்களிலேயே அவருடைய வீட்டுக்கு இந்த கட்டடம் இல்லீகலாக கட்டப்பட்டது என்று கூறி அவருடைய வீட்டை இடித்து விட்டார்கள். அதாவது புல்டோசர் ஆக்ஷன். இது வந்து லீகலா நடக்குது, அரசாங்கம் நடத்துகிறது. பிஜேபியோட அரசாங்கம் அங்க இருக்கிறது. பிஜேபி உடைந்து பிரிந்த சிவசேனா, உடைந்து பிரிந்த NCP. அதாவது இன்டாலரன்ஸை நீங்க பாருங்கள், எந்த அளவில் இன்டாலரன்ஸ் இருக்கிறது என்று. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு டைரக்ஷனை கொடுத்தார்கள் நவம்பர் 13, 2024. அதாவது புல்டோசர் ஜஸ்டிஸ் இது தவறான ஒரு விஷயம். ஒரு நபர் தவறு செய்தால் அந்த நபரை நீங்க சிறையில் அடைக்கலாம். ஆனால் அந்த நபருடைய வீட்டை, அவருடைய ப்ராப்பர்ட்டியை
புல்டோஸ் செய்வது எந்த விதத்திலையுமே நியாயம் கிடையாது. ஒரு நபர் செய்யக்கூடிய தவறை அந்த நபருக்கு மட்டும் அந்த தண்டனை கொடுங்களே ஒழிய அவருடைய தாயாருக்கோ, குழந்தைகளுக்கோ, மனைவிக்கோ, தகப்பனாருக்கோ அவர்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறது. அதாவது உங்களுடைய சொத்து, உங்களுடைய வாழ்க்கை, அதற்கான அதிகாரம். உங்களுடைய வீட்டில் ஒரு நபர் கொலை செய்து விட்டாலோ இல்லை வேற ஏதோ ஒரு தவறு செய்து விட்டாலோ அந்த நபருக்கு நீங்க தண்டனையை கொடுங்கள். ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. வீட்டை இடித்தால் ஒட்டுமொத்த குடும்பமே ரோட்டில் தான் வரும். இது இந்த சட்ட புத்தகம், இந்த கான்ஸ்டியூஷன் இதுல எழுதியிருக்கிறது. இதை வைத்து சுப்ரீம் கோர்ட் ஒரு 7 விதிமுறைகளை விதித்தார்கள். அதாவது அன்கான்ஸ்டியூஷனல் பிராக்டிஸ் இது. ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. இந்த புத்தகத்தில் இருக்க அந்த விஷயம் எப்படி ஆர்டிகல் 19 பேச்சு சுதந்திரமோ அதே போன்று இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 21 நீங்க படித்து பார்த்தீர்கள்னா ரைட் டு லைஃப், உங்களுடைய வாழ்க்கைக்கான அதிகாரம், சுதந்திரம், அது உங்களுடைய ரைட். ஆர்டிகல் 300A ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இட் emphasizes that executive cannot act as a judge. ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு பியூரோக்ராட் நீதிபதியாக வேலை பார்க்க முடியாது. இது ஆர்டிகல் 300A எழுதியிருக்கிறது. இந்த இடத்தில் நீங்க செய்யக்கூடிய புல்டோசர் ஆக்ஷன் இந்த நாட்டு சட்டத்திற்கு எதிரானது. அதனால் அடுத்த 1 வருடத்திற்கு இந்த விஷயத்தை பற்றி நாங்க அடுத்த டைரக்ஷன் கொடுக்காத வரை எங்கேயுமே எந்த விதமான புல்டோசர் ஆக்ஷனும் நடக்கக்கூடாது என்று கூறினார்கள். நேற்று ராம்ஜிலால் வீட்டிற்கு ஒரு கர்ணி சேனா என்கிற ஒரு அமைப்பு புல்டோசர் எடுத்து சென்று விட்டது என்றால் 2 நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா அரசாங்கமே ஃபஹீம் கானோட வீட்டை இடித்து விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்னானது? மதித்தீர்களா? சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் தெளிவாக கூறியது என்ன? நவம்பர் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு எந்த விதமான புல்டோசர் ஆக்ஷனும் இந்த நாட்டில் நடக்க கூடாது. அப்ப மதித்தீர்களா? சுப்ரீம் கோர்ட்டை மதித்தீர்களா? கிடையாது. வயலேஷன் ஆஃப் ரூல் ஆஃப் லா, நீங்க செய்யக்கூடிய விஷயம் சட்டத்தை மீறுவது. சுப்ரீம் கோர்ட்டுடைய வார்த்தை. டியூ டு ப்ராசஸ் மேண்டட்டரி, டியூ ப்ராசஸ் மேண்டட்டரி, அதாவது ஒரு வீட்டை நீங்க இடிப்பதாக இருந்தால் தவறாக அந்த வீடு கட்டப்பட்டதாக இருந்தால் கூட இதை தவிர்க்க முடியாது. இந்த இடத்தில் இது இல்லீகலாக கட்டப்பட்டது, அதற்கான அனைத்து விஷயம் நோட்டீஸ் கொடுக்கப்படணும். அந்த தரப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டி தன்னுடைய பக்கத்தை எடுத்து வைப்பதற்கான இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும். அப்படி நீங்க இல்லீகலாக கட்டியிருந்தால் கூட அந்த இடத்தில் மக்கள் வசித்து வந்தார்கள், அவர்களுக்கான மாற்று இடத்தை நீங்க அமைத்து கொடுக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது. ஆனால் அதை நீங்க கடைபிடிக்கவில்லை. அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஆஃபிஷியல், ஒரு ஆபீசர் தவறாக ஒரு வீட்டை இடித்து விட்டால் அந்த ஆபீசர் அந்த வீட்டை திருப்பி கட்டி கொடுக்கும்படி இந்த சட்டத்தை போட்டார்கள். அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு நபருடைய வீட்டை இடித்தால் அந்த அரசாங்கம் தான் அந்த வீட்டை கட்ட வேண்டும். அது ஒரு பொறுப்பு, அது அக்கௌண்டபிலிட்டி. செய்கிறார்களா? கிடையாது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்னசென்ட் பார்ட்டிஸ், ஒரு குடும்பத்தில் நபர் தவறு செய்து விட்டார், ஆனால் அந்த குடும்பத்தினர்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலை யாருது? அரசாங்கத்தோடையது, போலீஸோடையது. இன்னைக்கு சவுக்கு சங்கர் மீது நீங்க 1000 குற்றச்சாட்டு எடுத்து வையுங்கள். குனால் காம்ரான் மீது 1000 குற்றச்சாட்டு எடுத்து வையுங்கள். ஃபஹீம் கான் மீது நீங்க குற்றச்சாட்டு எடுத்து வையுங்கள். ராம்ஜிலால் சுமன் மீது குற்றச்சாட்டு எடுத்து வையுங்கள். That is an individual, his opinion, and the action has to be on them, not on their families. Not on their families. But here things are happening. இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட வார்த்தைகள். Exceptions, the guideline do not apply to authority structures on public spaces like road, railway lines, water bodies. எக்ஸெப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது ரோட்டில் நீங்கள் கோயிலை கட்டிட்டீங்கன்னா இது இடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் போய் நிற்க முடியாது. வாட்டர் பாடிஸில் போய் நீங்கள் ஒரு குடிசை கட்டிட்டீங்கன்னா இது நாங்கள் வசிச்சுட்ருக்கோம், அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ், அதெல்லாம் இடிக்கப்படும். ரயில்வே லைன், அதுக்கு பக்கத்தில் ஒரு குடிசையை போட்டாச்சு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டியாச்சு, ஒரு டீ கடையை போட்டாச்சு, நோ, தட் இஸ் எக்ஸெப்ஷன். ஆனால் 50 வருடம், 100 வருடம், 20 வருடமாக அதுக்கு பட்டா இருக்கிறது, டெலிஃபோன் லைன் இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டி லைன் இருக்கிறது, வாட்டர் லைன் இருக்குது, எல்லாமே முனிசிபல் அத்தாரிட்டி தானே கொடுக்குறது. அதுக்கான வரியெல்லாம் நீங்க வாங்குறீங்களா இல்லையா? அப்போ அது போன்ற கன்ஸ்ட்ரக்ஷனை இடிக்கக்கூடாது. பேன் இந்தியா கைட்லைன்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். This is not for Maharashtra, this is not for Uttar Pradesh, this is not for Bihar or Madhya Pradesh, this is for pan India.
ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்த கைட்லைன் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் புல்டோசர் ஆக்ஷன், அதிகாரத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய கூட்டங்களும் அதே புல்டோசர் ஆக்ஷன். இது இந்த நாட்டுடைய உண்மையான முகம், கோரமான முகமாக மாறிவிட்டது. இப்ப சிந்தித்து பாருங்கள். சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், எதிர்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், குனால் காம்ரான் பேசியது சரி என்று கூறக்கூடிய நபர்கள், தவறாக கூறக்கூடிய நபர்கள், அக்பர் எப்படி வந்தார், அவுரங்கசீப் எப்படி வந்தார், அந்த டிபேட்லயே நாம் இருக்க வேண்டுமா? அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை, கான்ஸ்டிடியூஷனை, சட்டத்தை காப்பாற்றக்கூடிய முயற்சிகள் நீங்களும் நானும் இறங்க வேண்டுமா? தவறை தவறாக கேளுங்கள், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. தவறு என்றால் தவறு, சரி என்றால் சரி. இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே நம்ப வேண்டும். இந்த நாட்டு நீதிமன்றங்கள், இந்த நாட்டு போலீஸ், இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டரை நாம் அனைவருமே மதிக்கணும். இல்லை என்றால் தாலிபான் போன்று இந்த நாடும் மாறிவிடும். எந்த விதமான கவலையும் இல்லை. எங்க வேணாலும் யாரை வேணாலும் சுட்டு பொசுக்கி கொண்டிருப்பார்கள். நாம் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஃபஹீம் கானோட வீடு நாளைக்கு குமாரோடைய வீடா இருக்கலாம், கருப்பனுடைய வீடா இருக்கலாம், பாண்டியோடைய வீடா இருக்கலாம். எப்படி வேணாலும் நடக்கலாமா இல்லையா? தமிழ்நாட்டிலலாம் அது நடக்கல சார். அது ராஜஸ்தான்ல நடக்குது, உத்தரப்பிரதேசத்துல நடக்குது. நாளைக்கு தமிழ்நாட்டிலும் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.